சூரா தூருடைய 35லேருந்து 37வது வசனம் நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் இல்லைங்களா? அம் ஹுலிக்கும் இன் கைரிஷையின் அம் ஹுமுல் ஹாலிகுன், ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு வசனம். இந்த வசனம் எப்படி வந்து நமக்கு ஒரு அழகான ஒரு ஆதாரம், முக்கியமா நாத்திகவாதிகளுக்கு எதிராக, இன்னும் கடவுளை மறுக்கக்கூடியவர்களுக்கு எதிராக எவ்வளவு அழகான ஒரு வசனம் என்பதை நம்ம பார்க்க போறோங்க. அவங்க வந்து எந்த பொருளும் இல்லாமல் தாமாகவே படைக்கப்பட்டார்களா, அல்லது அவர்கள் எதையும் படைக்கிற சக்தி உடையவர்களா? அதன் பிறகு ஹலக்கு சமாவாத்தி விளார்ந்த பல்லா யூக்கினூன் என்று சொல்றான். அல்லது வானங்களையும் பூமியும் அவங்க தான் படைச்சாங்களா? கிடையவே கிடையாது, அவங்க உறுதி கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல கேட்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த வசனத்துல ஒருவர் எதுவுமே இல்லாம படைக்கப்பட்டாரா, அடுத்தது அல்லது அவர்கள் தாமே தங்களை படைச்சு கொண்டாங்களா, அல்லது அவங்க வானங்களையும் பூமியும் படைத்தார்களா என்ற ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல மனுஷனுக்கு ஒரு நேரடியான சவால் விடுறான். இது நேரடியாக சவால் விடக்கூடிய ஒரு லாஜிக் என்று சொல்லலாம். இதுல இருந்து 3 வகையான லாஜிக்கல் பாசிபிலிட்டிஸ், வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குதுங்க. அது என்னன்னா, முதலாவது, மனிதன் எதுவுமே இல்லாமல் உருவானவன் என்று சொல்வார்கள் மடையர்கள். கிரியேட்டட் ஃப்ரம் நத்திங் பை நத்திங் என்று. ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும், எதுவும் இல்லாத ஒன்று வந்து, ஒரு நத்திங் வந்து எதையுமே உருவாக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி இட்ஸ் நத்திங். ஸோ நத்திங் வந்து ஒரு சம்திங்கை படைக்க முடியாது, அது இம்பாசிபிள். 0 + 0 = 0. சிம்பிளாக விளக்கணும்னா, இது அறிவுக்கும் ஃபித்ராவுக்கும் எதிரான ஒரு விஷயம் இப்படி பேசக்கூடியவர்கள். ரெண்டாவது வந்து, மனுஷன் தன்னைத்தானே அவன் உருவாக்கி கொண்டானா என்று கேட்டானா, செல்ஃப் கிரியேஷன் நடந்திருக்கா கேட்டானா, நிச்சயமாக கிடையாது. உருவாக்க வேண்டும் என்றால் முன்னாடியே ஒரு விஷயம் இருக்க வேண்டும். ஆனால் உருவாக்கப்படுவதற்கு முன் எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு லாஜிக்கல் கான்ட்ரடிக்ஷனுங்க. புத்தியே இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். அடுத்து, மனிதன் வந்து வேறு ஒருவரால் உருவாக்கப்பட்டான் என்ற இன்ஃபினைட் செயின் சொல்லுவாங்க. இன்ஃபினைட் ரெக்ரெஷன் ஆஃப் காசஸ் என்று சொல்லுவாங்க. ஒரு தொடக்கம் இல்லாமல் ஒரு செயின் இருந்துட்டே இருந்ததுன்னா அது எப்போதும் கம்ப்ளீட் ஆகாது. ஒரு இன்ஃபைனைட் பாஸ்ட்னு ஒன்று இருந்துச்சுன்னா ப்ரெசன்ட் ரீச் ஆக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டுக்கு, நீங்கள் ஒரு இன்ஃபினைட் ஸ்டெப்ஸ் கொண்ட படிக்கட்டில் இருக்கிறீங்க. ஆரம்பமே அதில் இல்லை என்றால் எப்படி உங்களால் மேலே வர முடியும்? வர முடியாது. அரிஸ்டாட்டல், பிளாட்டோ கூட இன்ஃபைனைட் காஸ்ட் செயின் இம்பாசிபிள், அது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட அந்த ஃபிலாசபர்ஸ் கூட கடவுள் இருக்கிறது மறுக்கல. அப்போ 3 வாய்ப்புகளும் இங்கே தவறானது. ஸோ இதற்கான ஒரே சொல்யூஷன் என்னன்னா, மனிதனை படைத்தவன் ஒருத்தவன் இருக்கிறான், அவன் தான் கடவுள், அவன் தான் அல்லாஹ். மனுஷன் தானாகவே உருவாகாதவன். அடுத்து, ஆரம்பம் இல்லாத ஒருவன், அனைத்தையும் படைத்தவன், அவன் தான் அல்லாஹ். அல்லாஹ் தான் மனிதனை படைச்சிருக்கிறான். அல்லாஹ் தான் அல் ஹாலிக், அல்லாஹ் தான் அல் அவ்வல். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனுக்கு நிகராக எதுவுமே கிடையாது. ஸோ 3 லாஜிக்கல் பாசிபிலிட்டி இந்த இடத்துல உடையுது. அதாவது எதுவுமே இல்லாத ஒன்று தான் எங்களை படைச்சுது அப்படின்னு சொல்றாங்களா, அதுவும் உடையுது. நாங்கள் தான் எங்களை படைச்சிக்கிட்டோம்னு சொல்ற அந்த கான்செப்டும் உடையுது. இன்ஃபினைட் செயின் தான் எங்களை படைச்சதுன்னு சொல்ல அந்த 3 விஷயங்களும் உடையுது. எல்லாமே இம்பாசிபிள். அப்போ கண்டிப்பாக ஒரு படைப்பாளன் இருக்க வேண்டும், அது அல்லாஹ் தான். ஸோ உன்னுடைய இருப்பே ஒரு சான்று உன்னை யாரோ படைத்திருக்க வேண்டும் என்று. சிம்பிளாக சொல்லணும்னா, சூரத்து தூருடைய இந்த வசனங்கள் மூலியமாக அல்லாஹ் 3 கேள்வியை நம்ம சிந்திக்க வைக்கிறாங்க. முதலாவது கேள்வி, நீ எதுவும் இல்லாம வந்துட்டியாப்பா? ரெண்டாவது, உன்னை நீயே உருவாக்கிட்டியா? மூன்றாவது கேள்வி, உன்னை வேறு ஒருவர் உருவாக்குனாரா ஒரு செயின் ரியாக்ஷன் மூலியமாக? இதுக்கு வெளியில 4வது ஆப்ஷன் கிடையாது, இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, நம்ம இப்போ இருக்கிறோம், எக்ஸிஸ்ட் ஆகுறோம், நம்ம எப்படி வந்தோம் அப்படின்றது முதல் கேள்வி. ஸோ எதுவுமே இல்லாமல் வந்தோம்ப்பா நான் திடீர்னு சொன்னால் அது எப்படி முடியும்? ஒரு காலியான ஒரு ரூம் இருக்குது, திடீர்னு ஒரு மொபைல் வந்துருமாங்க யாராவது வைக்காம? நம்ம நம்புவோமா? கிடையாது தானே. அப்புறம் எப்படி நத்திங் வந்து எப்படி ஒரு சம்திங்கை கிரியேட் பண்ணிச்சு? கிரியேட் பண்ண முடியாது. நத்திங் வந்து ஒருபோதும் எதையும் கிரியேட் பண்ண முடியாது. அப்போ இது வந்து இம்பாசிபிள். 2வது ஆப்ஷன் பாருங்க, நானே என்னை உருவாக்குனேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ இல்லவே இல்லையேப்பா, இல்லாதவன் எப்படி ஒரு விஷயத்த உருவாக்க முடியும்? அப்போ இதுவும் ஒரு முரண்பாடு. இது எப்படி இருக்குதுன்னா, நான் இருக்கிறேன் ஆனா இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயம். இட்ஸ் இம்பாசிபிள். 3வது வந்து, என்னை வேறொருவர் உருவாக்குனாரு, அவரை இன்னொருத்தவர் உருவாக்குனாருன்னு சொல்லி ஒரு இன்ஃபினைட் செயின் சொல்லுவாங்க. பாரு வந்து ஏபியை உருவாக்குச்சு, பிசியை உருவாக்குச்சு, சிடியை உருவாக்குச்சு, டிஇயை உருவாக்குச்சு. இதுக்கு முடிவே கிடையாது. ஸோ தொடக்கம் இல்லாத ஒரு செயினா? பாசிபிளே இல்லையே. அப்படின்னா நீ வந்து எக்ஸிஸ்டே ஆக முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரெயின் வச்சுக்கோம், இன்ஜினே இல்லை, ஆனால் நிறைய இன்ஃபினைட் கம்பார்ட்மெண்ட் இருக்குது அதில்.
இப்போ அந்த ட்ரெயின் மூவ் ஆகுமா? மூவ் ஆகாது. அப்போ ஸ்டார்டிங் காஸ் இல்லாம செயின் வந்து முடியாது. இப்போ இதுவும் இம்பாசிபிள். இப்போ எதுதான் உண்மை என்றால் 3 ஆப்ஷன்ஸும் ஃபெயில் ஆகுது. ஒரே சொல்யூஷன் தான். ஒரு ஃபர்ஸ்ட் காஸ் என்பது இருக்கணும். நம்மளை படைச்சவன் என்ற ஒரு கடவுள் இருக்கணும். அல்லாஹ் என்பவன் இருக்கணும். அல்லாஹ் வந்து படைக்கப்படாதவன், அவன் படைப்பாளன். அடுத்தது அல்லாஹ்வுக்கு ஆரம்பம் என்பது கிடையாது. எல்லாவற்றையும் உருவாக்கியவன் படைப்பாளன் அல்லாஹ் மட்டும்தான். ஸோ நாத்திகம் யூஸ்வலாக என்ன சொல்லுதுன்னா, காட்லாம் தேவையில்ல, யூனிவர்ஸ் வந்து செல்ஃப் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொல்லுது. ஸோ அல்லாஹ் அல் குரானில் பேசக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான லாஜிக் என்ன ஆகுது? நாத்திகவாதிகளுக்கு ஒரு பெரும் மறுப்பாகுது. நாத்திக சிந்தனைக்கு ஒரு பெரும் மதுப்பாகுது. ஸோ வேற வழியே இல்லை, நம்மளை படைத்தவன் ஒருத்தவன் இருக்கிறான் என்பதுதான் இதனுடைய ஒரே சொல்யூஷன். நீ இருப்பதற்கே ஒரு காரணம் என்னன்னா, உன்னை படைத்தவன் ஒருத்தவன் இருக்கிறான்.